नारायण नारायण परो ज्योतिरात्मा नारायण परः नारायण परं ब्रह्मतत्त्वं नारायण परः नारायण परो ध्यानं नारायण परः यश्च किञ्चित् सर्वं दृश्यते श्रूयते विवा தந்து காக்கின்ற பரந்தாமனே ஸ்ரீரங்கநாதனே வைகுந்த வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே அரங்கநாதன் திருவடிகளே சரணம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு புனிதமான நாள், வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி என்கிற விரத நாளே இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. வருடத்தில் 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருகின்றன. அதில் மார்கழி மாதம் ஆங்கில வருடத்தின் கடைசியில் வருகின்ற இந்த ஏகாதசி வைகுந்த ஏகாதசி என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது. எப்படி சிவாலயங்களில் பல திருவிழாக்கள் நடக்கின்றனவோ அதுபோல வைணவ ஆலயங்களில் ஏகாதசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த வைகுந்த ஏகாதசி அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் என்றாலுமே தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் நடக்கின்ற திருவிழாதான் அனைத்துக்கும் முத்தாய்ப்பானது. இந்த ஸ்ரீரங்கம் ஆலயம் என்பது பெரிய கோவில் என்று சொல்லப்படுகிறது. வைணவத்தில் இருக்கின்ற 108 திவ்ய தேசங்களுள் மிகச் சிறப்பானதாக முதன்மையானதாக சொல்லப்படுகிற திருத்தலம் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் ஆலயமே பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பள்ளி கொண்டிருக்கிற அரங்கநாதர் பெரிய பெருமாள் என்றும், இங்கே உரைகிற தாயார் பெரிய பிராட்டி என்றும், இங்கே அமைகின்ற மேளம் பெரிய மேளம் என்றும், இங்கே அமர்ந்திருக்கிற ஜீயர் பெரிய ஜீயர் என்றும், இங்கே தயாரிக்கப்படுகிற நிவேதனங்கள் பெரிய திருப்பண்டாரை என்றும் எல்லாவற்றுக்குமே பெரிய என்கிற அடைமொழி சேர்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட உகந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில்தான் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி திருவிழா அதிகாலையில் களை கட்டியிருக்கிறது. வருடா வருடம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தரிசிக்கும் இந்த பெருமாள் இந்த வருடம் சொற்பமான பக்தர்களை மட்டுமே தரிசிக்க உள்ளார். தற்போது இருக்கின்ற சூழல் நாம் அனைவரும் அறிவோம். என்றாலும் ஆன்மீகத்தின் திருவிழாக்களை நாம் விட்டுவிடக்கூடாது, இறைவனுக்கு எந்தவிதமான தடையும் கூடாது என்கின்ற காரணத்தினால் அனைத்து திருவிழாக்களையும் குறைந்த பக்தர்களை கொண்டு நிறைவான அர்ச்சகர்களோடு நாம் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நம்பெருமாள் திருவடிவம். இதோ ஆச்சாரிய புருஷர்கள் அந்த விக்கிரகத்தை சுமந்து பரமபத வாசல் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக இன்னும் சில நிமிடங்களில் செல்ல உள்ளார்கள். வைகுந்த ஏகாதசியின் சிறப்பு என்னவென்றால், இன்றைய தினம் பரமபத வாசலுக்குள் நாம் நுழைந்தால் நமக்கு மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய வைகுந்தமானது நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் செய்கிற எத்தனையோ பாவங்களில் இருந்து ஒரு விலக்கு பெறுவதற்காக, அந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இன்றைய தினத்தில் இந்த பரமபத வாசல் வழியாக வருகின்ற பெருமாளை தரிசிப்பார்கள். பெருமாளோடு வருகின்ற பக்தர்களும் பெருமாளை எதிர்கொண்டு நிற்கின்ற பக்தர்கள் அனைவரும் இந்த பெருமாளை இன்றைய தினம் தரிசித்தால், ஸ்ரீரங்கம் திருத்தலத்திற்குள் நுழைந்தால் அவர்களுக்கு வைகுந்தமானது நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை என்னவென்றால், எத்தனையோ பொருள் இருந்தாலுமே செல்வம் இருந்தாலுமே
கடைசியில் மோட்சம் என்கின்ற ஒரு நற்கதியை மனிதன் விரும்புகின்றான். அந்த மோட்சம் பெறுவதற்கு தடையாக இருப்பது அவன் செய்கின்ற பாவங்கள். அத்தகைய பாவங்களை எப்படி கரைத்துக் கொள்ள முடியும், எப்படி போக்க முடியும் என்றால் இறைபக்தியின் காரணமாக மட்டுமே போக்க முடியும். அதனால்தான் இது போன்ற திருவிழாக்கள் பன்னெடும் காலமாக நமது சம்பிரதாயத்தில் இருந்து வருகின்றன. இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் கடைசி ஏகாதசி என்கின்ற காரணத்தினாலே இது நமக்கும் அதிகாலை பொழுது, தேவர்களுக்கும் அதிகாலை பொழுது. நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். தேவர்களுக்கு ஒரே நாள்தான். அதாவது ஒரு நாள் என்பது தேவர்களுக்கு ஒரு வருடம். இந்த 24 மணி நேரத்தில் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கும் அதிகாலை பொழுது, நமக்கும் அதிகாலை பொழுது என்கின்ற காரணத்தினால் மார்கழி மாதம் நித்தமும் அதிகாலையில் இறைவனை வணங்குகின்ற ஒரு வழக்கமானது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இந்த மார்கழி மாதத்திலே அந்த அரங்கனை வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நாம் தரிசித்தால் நமது பாவங்கள் போக்கிவிடும். இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலம் என்பது வைணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும். இந்த ஆலயம் என்பது மிக பிரம்மாண்டமான ஆலயம். எண்ணற்ற பிரகாரங்கள், அதாவது 7 பிரகாரங்கள். 7 பிரகாரங்களோடு இன்றைக்கு காணப்படுகிற ஆலயங்கள் என்பது மிகவும் மிகவும் அரிது. அந்த வகையில் பிரகாரங்களோடு காணப்படுகின்ற இந்த ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் எண்ணற்ற மண்டபங்கள், எண்ணற்ற கோபுரங்கள் காணப்படுகின்றன. அற்புதமான அந்த திருத்தலத்தின் ராஜகோபுரத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆலயத்திற்குள் நுழைவது என்பது அந்த இறைவனின் அருள் இல்லாமல் நம்மால் செல்ல முடியாது. அந்த வகையில் அரங்கனின் அருள் பெற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறார்கள். ஜெயா தொலைக்காட்சி உங்கள் அனைவருக்கும் நேரலையாக இந்த வைகுந்த ஏகாதசி பெருவிழாவை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஏகாதசி 24 அல்லது 25 ஏகாதசிகளுள் முக்கியமான ஏகாதசியாக சொல்லப்படுகிறது. அதனால் இது பெரிய ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. 30 கோடி தேவர்களும் இன்றைக்கு விரதம் இருந்து இந்த பெருமாளை தரிசிப்பதாக ஐதீகம். அதனால் 3 கோடி ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. 3 கோடி ஏகாதசிகளில் நாம் விரதம் இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலனை இந்த ஒரே நாளில் பெற்றுவிடலாமா? அதனால் 3 கோடி ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. மோட்சத்தை அருள்கின்ற காரணத்தினால் மோட்ச ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், மந்திரங்களில் எனக்கு பிடித்தது காயத்ரி, நதிகளில் பிடித்தது கங்கை, உறவுகளில் பிடித்தது தாய், விருட்சங்களில் பிடித்தது அரசு. அந்த வகையில் விரதங்களில் எனக்கு பிடித்தது ஏகாதசி என்று சொல்கின்றான் கிருஷ்ண பரமாத்மா. ஏகாதசி என்பது 11 என்கிற எண்ணை குறிக்கக்கூடியது. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் வருகின்ற 11ஆம் நாள் ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஏகாதசி விரதம் என்பது மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று. உபவாசம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த வைகுந்த ஏகாதசி திருநாளில்தான் தற்போது அரங்கனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. அப்படி ஆண்டாள் நாச்சியார் பாடியது போன்று ரங்கராஜன் பெரிய பெருமாள் நம்பெருமாள் இங்கு நவரத்ன அங்கியோடு பக்தர்களுக்கு தரிசனம் தருவதற்காக இருக்கிறார். ஐயா சொன்னது போல இவர் பெரிய பெருமாள், இங்கு இருக்கும் தாயார் பெரிய பிராட்டி, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கருடன் பெரிய திருவடி, அங்கு இருக்கக்கூடிய கருடன் மிக பெரிய உயரத்தில் இருப்பார். அதுபோன்று இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கின்ற
இந்த வைகுண்ட ஏகாதசியானது பெரிய திருவிழா. அந்த கோவிலில் நடக்கக்கூடிய பெரும் திருவிழா. கிட்டத்தட்ட ஐயா சொன்னது போல இந்த கோவிலில் 7 பிரகாரங்கள், 54 சன்னதிகள், பெரிய கோபுரங்கள். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது வெள்ளையம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளையம்மாள் என்பவர் மிலேச்சிரர்களிடமிருந்து நம்முடைய அரங்கனை காப்பாற்றுவதற்காக இந்த கோபுரத்திலிருந்து தான் உயிரை மாய்த்து கொண்டார். அதனாலேயே இந்த கோபுரம் வெள்ளையம்மாள் கோபுரம் என்று வெள்ளை நிறத்தில் நிறம் பூசப்பட்டு வெள்ளையம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. தென்னரங்கன் செய்வமுத்து திருவைத்தான் வாழியே. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை முறைகள், இந்த கோவிலில் கடைபிடிக்கக்கூடிய விழாக்கள் அனைத்தையுமே, இந்த கோவிலுடைய நிர்வாகம், இவை அனைத்துமே செய்து கொடுத்தவர் ராமானுஜர். 108 திவ்ய தேசங்களுள் முதலாவது திவ்ய தேசமாக பூலோக வைகுண்டமாக இது போற்றப்படுகிறது. வைகுண்டத்தில் பெருமான் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போன்று இங்குமே ரங்கநாதன் பள்ளி கொண்டு இருக்கிறார். இந்த கோவிலானது ஸ்ரீரங்கத்தில், அதாவது வடதிருக்காவேரி கொள்ளிடம் ஆற்றிற்கும் தென் திருக்காவேரி காவிரி ஆற்றிற்கும் நடுவில் அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பெருமாள் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். நவரத்ன அங்கியில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாள் இந்த நவரத்ன அங்கியில் கிளி மாலை தாங்கி, அந்த மாலை என்பது கிளி மாலை என்று அழைக்கப்படக்கூடிய பிரத்யேகமாக நம்பெருமாளுக்கு மட்டுமே தயாரிக்கப்படக்கூடிய அந்த திருமாலையானது கிளி மாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நவரத்ன அங்கி சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு ராணி மங்கம்மாள் அவர்களால் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரத்யேகமாக பலவிதமான ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட இந்த நவரத்ன அங்கியில் நம்பெருமாள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சேவை சாதிப்பார். அது இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா அன்று மட்டுமே. முக்கியமாக நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலானது எல்லா பாசுரங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாசுரங்கள், அதிலும் 10 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலம். 108 திவ்ய தேசங்களுள் 10 ஆழ்வார்களால், அதிகப்படியான ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்யதேசமானது ஸ்ரீரங்க திவ்யதேசம். நம்பெருமாள் கிளி மாலையில் மிக அழகாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நவரத்ன அங்கியை நம்மால் மிக அழகாக காண முடிகிறது. பிரத்யேகமான அந்த கிளி மாலை, கிளிகள் மற்றும் அந்த நவரத்ன அங்கியில் இருக்கக்கூடிய நவரத்னங்கள் அனைத்தையுமே நம்மால் இங்கிருந்து காண முடிகிறது. புன் சிரிப்பில் அழகிய மணவாள பெருமாளவர் நம்பெருமாள். அதையும் தாண்டி இங்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பார்த்தனுக்கு சாரதியாய் இருந்த பார்த்தசாரதி அவர். அங்கு இருக்கக்கூடிய மூலவர் வெங்கட கிருஷ்ணன், உற்சவர்தான் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி பெருமாள் நமக்கு சேவை சாதிக்க இருக்கிறார். பூலோக வைகுண்டமாகிய ஸ்ரீரங்கத்தையும் சென்னையில் இருக்கக்கூடிய திவதேசமான திருவல்லிக்கேணியையும் ஒருங்கே தரிசிக்கும் பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த புண்ணியமான திருநாளில் பெரிய பெருமாளையும் பார்த்தசாரதியையும் கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற திருக்காட்சிகள் ஸ்ரீரங்கம் திருத்தலம், திருவல்லிக்கேணி. வைணவத்தில் மிக உயர்ந்ததாக போற்றப்படுகின்ற திருத்தலங்களுள் இவை இரண்டும் மிக முக்கியம். சென்னை நகரத்தின் பிரதான அடையாளமாக திருவல்லிக்கேணி அமைந்திருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற பெருமாள் மீசை பெருமாள் என்று அழைக்கப்படுகிற பார்த்தசாரதி. வேறு எங்கும் காண இயலாத வகையில் இந்த பெருமாளுக்கு மீசை உண்டு. தனது குடும்பத்தோடு இங்கே தரிசனம் தருவது சிறப்பு.
குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட விரும்புபவர்கள் இந்த ஆலயத்தை தரிசித்து பார்த்தனின் அருளை பெறுவார்கள். தற்போது ஸ்ரீரங்கத்தின் அந்த வாயிலை நாம் காண்கிறோம். வைகுந்த வாயில், பரமபத வாயில் என்று அழைக்கப்படுகிற இந்த வாயில் வழியாகத்தான் அலங்கரிக்கப்பட்ட நம்பெருமாள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே செல்ல உள்ளார். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருப்பதை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரமபத வாயிலுக்கு வெளியே திரளான பக்தர்கள் காத்திருந்து இந்த பெருமாளை இன்றைய தினத்தில் வழிபடுவார்கள். மார்கழி மாதத்தின் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் திரண்டு வந்து இந்த பெருமாளை இன்றைய தினம் தரிசிப்பது வெகு சிறப்பு. விரதங்களுள் வைகுண்ட ஏகாதசி தினம்தான் வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருநாள். இந்த நாளில் இந்த அரங்கனை இந்த அற்புதமான அலங்கார கோலத்தில் தரிசிக்க வேண்டும், அந்த இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக ரங்கா ரங்கா என்கிற நாமத்தை முழங்கியபடி பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலயத்தின் பரமபத வாயில் வழியாக பெருமாள் வெளியே செல்லவுள்ளார். திரளான பக்தர்களுக்கு தரிசனம் தரவுள்ளார். இந்த பெருமாளை இன்றைய தினம் வணங்குகின்ற அத்துணை பேருக்கும் மோட்சம் என்பது நிச்சயம். மோட்சம் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய முன்னோர்களுக்கும், அதாவது எவர்களெல்லாம் நரகத்தில் உழல்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. கம்பம் என்கிற நாட்டை வைகானசன் என்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனது முன்னோர்கள், நாங்கள் நரகத்தில் உழல்கிறோம், எங்களை காப்பாற்று என்று இந்த மன்னனது கனவில் சொன்னார்களாம். அந்த மன்னன் பர்வதர் என்கிற முனிவரை அணுகி கேட்டபோது, வைகுண்ட ஏகாதசி தினத்தில் நீ விரதம் இருந்தால் உனது முன்னோர்களும் நற்கதியை அடைவார்கள் என்று சொன்னார். அதன்படி இந்த விரதத்தை மேற்கொண்டு முன்னோர்களுக்கும் ஒரு நற்கதியை கொடுத்தானாம். அப்பேற்பட்ட அற்புதமான பெருமாளை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த பட்டாச்சாரியார்கள் அந்த அரங்கனை சுமந்து பரமபத வாயிலின் வழியாக வெளியே செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான தருணத்திற்காக உலகெங்கும் இருக்கின்ற அரங்கனின் அடியவர்கள் தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தையும் சென்னை திருவல்லிக்கேணியையும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். சுமந்து கொண்டிருக்கிற அந்த பெருமாள் நம் மனதில் இருக்கக்கூடிய சுமையெல்லாம் அகற்றி இந்த துஷ்டமான காலத்தில் வாழ்ந்து வருகிற நமக்கு நல் உபதேசங்களை கொடுத்து நமது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் உனது திருவடிக்கு, உனது திருச்சந்நிதிக்கு நிம்மதியாக வந்து எங்களால் தரிசிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கமானது அனைத்து பக்தர்களின் மனதிலும் காணப்படுகிறது. இந்த துயரை இந்த அரங்கனும் பார்த்தனும் துடைத்து அடுத்த வருட வைகுண்ட ஏகாதசி தினமானது வெகு விசேஷமாக வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை பக்தர்கள் அனைவரது மனதிலும் காணப்படுகிறது. இதோ நம்பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். அங்கே திருவல்லிக்கேணி உற்சவர் பெருமாளும் காத்து கொண்டிருக்கிறார். இந்த விக்கிரகங்கள் இவர்கள் வெளியே வருகிற நேரத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாலவன் அன்பர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலம் என்பது தலங்களுள் மிகவும் உயர்ந்த தலமாக வைணவத்தில் சிறப்பாக போற்றப்படுகிறது. ஆதிசங்கரர் தனது ரங்கநாத அஷ்டகத்தில் சொல்வார், இந்த திருத்தலத்தில் வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார். ஈசனின் அவதாரமாக வந்த ஆதிசங்கரரே இந்த ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளை மிக அருமையாக சொல்கிறார். இந்த திருத்தலத்தில் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும் என்கிறார் ஆதிசங்கரர். இந்த திருத்தலத்தில் உடலை நீத்தவன் மீண்டும் பிறப்பதில்லை என்கிறார். அதைத்தான் நாம் மோட்சம் என்று சொல்கிறோம். எப்படி சைவத்தில் காசியில் மரித்தால் முக்தியோ, அதே போல வைணவத்தில் ஸ்ரீரங்கத்தில் மரித்தால் முக்தி என்று ஆதிசங்கரரே சொல்கிறார். அப்படிப்பட்ட அருமையான இந்த வைகுந்த ஏகாதசி தினத்தில் ஒரே நேரத்தில் ஸ்ரீரங்கத்தையும் நாம் தரிசிக்கிறோம், திருவல்லிக்கேணியையும் தரிசிக்கிறோம். ஏகாதசி என்பது விரதத்தில் மிக உயர்ந்த தினம். ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் என்று சொல்வார்கள்.
அதையே மாற்றிச் சொல்வார்கள். ஏகாதசி ஸ்மரணம், துவாதசி தகனம் என்று சொல்வார்கள். ஏகாதசி என்று இறந்தால் அடுத்த நாள் துவாதசி என்று தகனம் என்கிற ஒரு பொருள் இருந்தாலுமே அதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? ஏகாதசி தினத்தன்று ஸ்மரணம், பகவானின் நாமத்தை, நாராயணனின் நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். துவாதசி என்று தகனம் என்பது ஜீரணம் என்று பொருள்படும், அதாவது பாரணை. அந்த விரதத்தை அன்றைய தினம் நாம் முடித்து கொண்டு தகனம் செய்கின்ற காரணத்தினால் இந்த தினம் ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் என்று இவ்வாறு வழங்கப்படுகிறது. அற்புதமான ஆலய தரிசனம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். நம் அத்தனை பேரும் அருள்வதற்காக, அனைவருக்கும் தனது அருளாசிகளை வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த பெருமாள் காத்து கொண்டிருக்கிற காட்சியை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் இரவு நேரத்தில் பள்ளி கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்திற்கு வருகின்றன என்பது ஆன்மீக தகவல். அழகர்மலை என்று சொல்லப்படக்கூடிய திருமாலிருஞ்சோலை பெருமாளை பார்த்து ஒரு அடியவர் கேட்கிறாராம். இரவு நேரத்தில் நேரம் ஆகிவிட்டது, சயனம் கொள்கிற நேரத்தில் எங்கே புறப்படுகிறீர்கள் என்று அழகர் பெருமாளை பார்த்து கேட்கிறாராம். இனி நாளை காலை நான் உனக்கு தரிசனம் தருகிறேன், நான் பள்ளி கொள்வதற்காக ஸ்ரீரங்கம் செல்கிறேன் என்கிறாராம் அழகர் பெருமாள். அதே போல திருமலை திருப்பதி திருவேங்கடத்தானும் எப்போது சேவை முடியும் என்று அர்ச்சகரை பார்த்து கேட்கிறாராம். என்ன சுவாமி, என்ன அவசரம் என்று அர்ச்சகர் திருமலை வெங்கடாச்சலபதியை கேட்க, நான் பள்ளி கொள்வதற்கு ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறாராம். இப்படி இருக்கின்ற அனைத்து பெருமாள்களும் இரவு நேரத்தில் சயனம் கொள்ளக்கூடிய இடமாக இந்த ஸ்ரீரங்கம் விளங்கி வருகிறது. ஒப்பற்ற அந்த ஸ்ரீரங்கத்தில் அருள்கிற நம்பெருமாளை நாம் தரிசித்தால் அவர் நம் பெருமாள். நாம் கேட்கின்ற அத்தனையையும் நமக்கு கொடுக்கின்ற பெருமாள். இந்த காலகட்டத்தில் மோட்சத்தை மட்டுமல்லாமல் நாம் விரும்புகிற அனைத்து விதமான ஐஸ்வர்யங்கள், அனைத்து விதமான தேவைகளையும் அந்த பெருமாள் நிறைவேற்றுவார். இந்த கலிகாலத்தில் பக்தி என்பது நாம ஜபத்தினால் மட்டுமே புண்ணியத்தை நாம் பெற முடியும். நாராயணா நாராயணா என்கிற நாமத்தையும், ரங்கா ரங்கா என்கிற நாமத்தையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதோ 2 ஆலயங்களிலும் அந்த பரமபத வாசல் திறப்பதற்கு உண்டான வேளை நெருங்கி வருகிறது. நமக்கு இருக்கின்ற கஷ்டங்களும் பனிபோல் விலகக்கூடிய நேரமும் நெருங்கி வருகிறது. இந்த பரமபத வாயிலை காண்கிறோம். வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கக்கூடிய இந்த பரமபத வாயில் என்பது அனைத்து பக்தர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வாயில் வழியாக நுழைந்து வருகிற பெருமாளை தரிசிப்பதற்காக பலரும் காத்திருக்கிறார்கள். இதோ திருவல்லிக்கேணி திருத்தலத்தை தற்போது நாம் தரிசிக்கிறோம். கடற்கரை ஓரம் குடிகொண்டிருக்கிற அற்புதமான பெருமாள், குடும்பத்தோடு விளங்குகிற பெருமாள். அந்த கருவறையில் பெருமாளையும் தேவியாரையும் அவர்களது குழந்தைகளையும் காண்கின்ற போது எவர் ஒருவர் மனதிலும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு என்பது இல்லாமல் போகாது. இறைவா, நீ எப்படி குடும்பத்தோடு காட்சி தருகிறாயோ அதே போல எனது குடும்பத்திலும் நான் விளங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையானது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் காணப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது 21 நாள் திருவிழா. ஸ்ரீரங்கமே களை கட்டுகிற அற்புதமான திருவிழா. இந்த நாட்கள் முழுக்க அரையர் சேவை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாடப்படும். அந்த பெருமாளை பாசுரங்களை பாடி போற்றுவார்கள். பெருமாளுக்கு உகந்தது என்ன? பலவிதமான பாடல்கள், தமிழ் மறை என்று சொல்வார்கள். அந்த 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் பாடப்படும். இதோ இன்னும் சற்று நேரத்தில் அந்த பரமபத வாயிலானது திறக்க உள்ளது. பக்தர்கள் அதோ திறந்தாகிவிட்டது. வெளியே நிற்கின்ற பக்தர்கள் அனைவரும் ரங்கா ரங்கா என்றும் நாராயணா நாராயணா என்றும் அழைக்கின்ற அந்த பெருமாளை விழிக்கின்ற காட்சிகளை நாம் காணப்போகிறோம். தற்போது நாம் தரிசிக்கின்ற திருத்தலம் திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியில் அந்த பெருமாளுக்கு தற்போது நடக்கின்ற ஆரத்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருமாளுக்கு நடக்கிற இந்த ஆரத்தியானது நம் அனைவருக்கும் பலவிதமான தீவினைகளை விலக்கி
நல்லனவற்றை மட்டுமே நமக்கு அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான பெருமாள், முகமெங்கும் போரின் வடுக்கள் காணப்படுகின்ற பெருமாள். திருவல்லிக்கேணி உற்சவரை ஒரு கணம் தரிசித்தவர்கள் மறுகணம் அந்த பெருமாளை எப்போது தரிசிப்போமோ என்று காத்திருப்பார்கள். அற்புதமான அந்த பெருமாளையும் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணி என்பது அல்லிக்கேணி என்று அழைக்கப்படுகின்ற மிகவும் புராதனமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் பெருமாளை தாங்கியபடி தோள் சுமந்து அந்த பாதம் தாங்கிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாராயணா நாராயணா, பார்த்தா பார்த்தா என்கிற நாமங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ராஜகோபுர தரிசனம். பார்த்தசாரதி பெருமாளே, எங்களுக்கு இருக்கின்ற நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ போக்கிவிட வேண்டும். உன் திருக்கண்கள் மலர்ந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை பக்தர்கள் அத்தனை பேர் மனதிலும் காணப்படுகிறது. இதோ அற்புதமான திருக்காட்சி. நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவல்லிக்கேணி திருத்தலம். சென்னையின் மிக பெரும் அடையாளமாக காணப்படுகின்ற வைணவ திருத்தலம். எப்படி கபாலி கோவில் சென்னைக்கு ஒரு அழகோ, அதே போல வைணவத்தில் திருவல்லிக்கேணி ஒரு அழகு. இந்த வைகுந்த ஏகாதசி தினத்தில் இந்த பெருமாளின் பார்வை நம்மேல் பட்டுவிடாதா, அவரது அனுக்கிரகம் நமக்கு கிடைக்காதா என்று சொற்ப பக்தர்கள் காத்திருக்கிற இந்த காட்சிகளை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதன் சிறப்புகளை நாம் மேலும் காணலாம். நிரந்தரமாய் துதிப்போர்க்கு கிடைக்கும் சுபநிதி, பரந்தாமாய் என்றழைத்தால் வருவாய் ஸ்ரீபதி. நிரந்தரமாய் துதிப்போர்க்கு கிடைக்கும் சுபநிதி. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் நீரலை தொடர்கிறது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூர முத்துடைத்தாமம் துறைதாழ்த்த பந்தற்கீர் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தனை கைத்தலம் பெற்ற கனாக்கண்டேன் தோழினான். அப்படி ஆண்டாள் நாச்சியார் கண்ட கனாவில் வந்த நம்பெருமாள், பெரிய பெருமாள், அழகிய மணவாள பெருமாளை நாம் அனைவரும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்தான் ரங்கராஜன் என்று பெயர் பெற்றவர். இருக்கக்கூடிய எல்லா திவ்யதேச பெருமாள்களுள் மிக மிக அழகிய பெருமாள், அழகிய மணவாள பெருமாள் இவர். நவரத்ன அங்கியில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான ரங்கநாத பெருமாள் சுயம்பு மூர்த்தி, அதாவது சுயம்வக்த பெருமாள், சுயமாக தோன்றிய பெருமாள். அப்படி பெருமாள் பாரதத்தில் 8 இடத்தில் இருக்கிறார். வானமாமலை, ஸ்ரீமுஷ்ணம், நைமிசாரண்யம் போன்ற இடங்களிலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் சுயம்பு மூர்த்தியாக பெருமாள். இங்கு இருக்கக்கூடிய விமானமானது பிரணவாகார விமானம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஓம் என்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய விமானம் பிரணவாகார விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்து இருக்கக்கூடிய நம்பெருமாளினுடைய அழகு, ஒவ்வொரு க்ஷேத்திரத்திற்கும் ஒவ்வொரு அழகு உண்டு. சைவத்தில் சொல்வது போல திருவாரூர் தேரழகு, அதுபோல் வைணவத்திலும் மன்னார்குடி மதிலழகு என்று சொல்வது போல இந்த திவ்யதேசத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடை அழகு, பெருமாளுடைய நடை என்பது மிக அழகாக இருக்கும். ஒவ்வொரு புறப்பாட்டிலும் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் வரும்பொழுதும் பிரத்யேகமாக நடையை மேற்கொள்வார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரத்யேகமாக இதற்கென்று அவர்கள் தங்களை தயார் செய்து கொண்டு விதவிதமான நடைகளில் பெருமாளை அழைத்து வருவார்கள். பெருமை தெரிய யானை போல நடப்பார் பெருமாள். புலி போல கோபம் கொப்பளிக்க நடப்பார். சிங்கம் போல தேஜஸ் தோன்ற ஒளிமயமாக இருப்பார் பெருமாள். இந்த திவ்யதேச பெருமாள் கிட்டத்தட்ட நம்பெருமாள் என்று அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, ஒரு சலவை தொழிலாளி, கிட்டத்தட்ட 95 வயது முதிர்ந்த சலவை தொழிலாளி வேறொரு உற்சவரை இந்த கோவிலில், இவர் வடதேசியை நோக்கி சென்ற காரணத்தினால் வேறொரு உற்சவரை செய்துவிட 2 பெருமாள்களுள் எந்த பெருமாள் நம்முடைய கோவிலைச் சேர்ந்தவர் என்று தெரியாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சலவை தொழிலாளி பெருமாளுடைய வஸ்திரத்தை, அங்க வஸ்திரத்தை எடுத்து முகர்ந்து பார்த்து
இவர்தான் நம் பெருமாள் என்று சொல்லி அழைத்தார். நம் பெருமாளை உலகிற்கு உணர்த்தினார். அன்றிலிருந்து தான் இவர் நம்பெருமாள், நம்மை ஆட்கொண்ட பெருமாள், நம்மை ஆட்கொண்ட அழகிய மணவாளன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பரமபத வாசல் காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நவரத்ன அங்கியில் பக்தர்களுக்கு சேவை சாதிக்க சிரித்த முகத்தோடு நம்முடைய துன்பங்களையெல்லாம் அகற்றுவதற்கு பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். ரத்தினம் வேயப்பட்ட ரத்னாங்கி உடையில் கருவறையில் இருந்து வெளியே வந்த நம்பெருமாளை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருமாளை சற்றே உற்று நோக்குங்கள். அழகு கொண்டை, அடுக்கு பதக்கம், கஸ்தூரி திலகம், முத்து மாலை, வைரஹஸ்தம், இத்தனையையும் தாங்கி இந்த பெருமாள் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். வெள்ளியிலான் ஆன மெல்லிய சல்லா துணியை மேலே போர்த்தியிருக்கிறார். பரமபதல் வழியே வரப்போகிற இந்த பெருமாளை தரிசிக்கத்தான் திரளான பக்தர்கள் வெளியே காத்திருப்பார்கள். இந்த பெருமாள் வெளியே சென்ற பிறகு காலை சுமார் 7 மணிக்கு மேல் ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லப்படுகிற திருமாமணி மண்டபத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். இன்றைய தினத்தில் ராப்பத்து உற்சவம் தொடங்கப்படும். இதுநாள் வரை 10 நாட்கள் நடந்த பகல் 10 உற்சவம் முடிந்து ராப்பத்து உற்சவம் இன்றைய தினத்தில் இருந்து துவங்கப்பட உள்ளது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அற்புதமான அந்த ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் காணப்படுகிற பெருமாள் 21 அடி நீளம் கொண்டவர். அந்த பெருமாளை பூஜித்து வந்தவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன் பூஜித்து வந்த பிறகு அவனிடம் இருந்து அந்த விக்கிரகம் கைமாறியது. இந்த விக்கிரகத்தை வணங்கி வந்தவர்கள் இக்ஷ்வாகு வம்சம் என்று சொல்லப்படுகிற சூரிய குலத்தை சார்ந்தவர்கள். இக்ஷ்வாகு மன்னனிடம் வந்த இந்த விக்கிரகம் பின்னாளில் ராமர் வழிபட்டார். ராமரிடம் இருந்து இந்த விக்கிரகம் விபீஷணனுக்கு கைமாறியது. தனது பட்டாபிஷேகத்திற்கு வந்து தன்னை கௌரவித்த விபீஷணனுக்கு நினைவு பரிசாக இந்த விக்கிரகத்தை ராமபிரானே கொடுத்தாராம். தற்போது ஸ்ரீரங்கத்தில் நாம் தரிசிக்கக்கூடிய அற்புதமான பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெருமாள் விபீஷணன் மூலமாக இந்த திருத்தலத்தில் அமர்ந்தது. ஆலய ராஜகோபுரத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கம் திருக்காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான மிகப்பெரிய இந்த ஆலயத்தில் நாம் சென்றவுடன் தரிசிக்க முடியாது எண்ணற்ற திருச்சன்னதிகள் ஆலயத்தில் காணப்படுகின்றன. தற்போது நாம் இரத்தன அங்கியில் காணப்படுகிற பெருமாள் இன்னும் சற்று நேரத்தில் பரமபத வாயில் என்று சொல்லப்படுகிற சொர்க்க வாயில் வழியாக வெளியே செல்ல காத்திருக்கிறார். அழகு திருமேனியாக காணப்படுகிற அந்த நம்பெருமாளை நாம் அனைவரும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தரிசிக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் ரங்கா ரங்கா என்று ரங்கனின் நாமத்தை மட்டுமே சொல்லியபடி அந்த பெருமாள் அழகை மனதிற்குள் உள்வாங்கி அந்த பெருமாள் நாமங்களை மட்டுமே சொல்லியபடி பக்தர்கள் இருக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த தரிசனமானது நம் அனைவருக்கும் மோட்சம் என்று சொல்லப்படுகிற முக்தியை உரிய காலத்தில் வழங்க வல்லது. இதோ அந்த பெருமாள் மெல்ல புறப்பட தயாராகுகிறார். பக்தர்கள் அத்தனை பேரும் உடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பக்தர்கள் எத்தனை புண்ணியம் செய்தவர்களோ இந்த பெருமாளையே தனது தோள்களில் சுமக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு காணப்படுகிறது. எத்தனை நாட்கள் இருந்தாலுமே, தோளில் எத்தனை காய்ப்பு வந்தாலுமே இந்த பெருமாளை சுமப்பதை நாங்கள் விடமாட்டோம் என்பவர்கள்தான் ஸ்ரீபாதம் தாங்கிகள். இதோ ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் அழகு திருமேனியாக அந்த நம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை இந்த அதிகாலை வேளையில் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இதோ அத்தனை அழகு அம்சங்களும் ததும்ப அந்த பெருமாள் காட்சி தருகிற திருக்காட்சி பக்தர்களது மனதை மிகவும் உருக்கக்கூடியது. இந்த பக்கம் பரமபத வாயிலுக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய பக்தர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரமபத வாயில்தான் திறக்கப்பட்டு அந்த வாயில் வழியாக பெருமாள் வெளியே வந்து
வெளியே காத்து நிற்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுத்து அவர்களுக்கும் உரிய காலத்தில் ஒரு முக்தியை கொடுக்க உள்ளார். அற்புதமான இந்த காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில நிமிடங்களுள் அரங்கேற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட பரமபத வாயிலை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாயிலை தரிசித்தாலே மிகவும் புண்ணியம். எப்படி ஆலயத்தின் ராஜகோபுரத்தை தரிசித்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ, அந்த பரமபத வாயிலையும் தரிசித்தாலே நாம் புண்ணியம் பெற்றவர்கள் ஆகிவிடுவோம். பெருமாள் தயாராகிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் ஒரு சில நிமிடங்களுள் இந்த பரமபத வாயிலானது திறக்கவுள்ளது. ஒப்பற்ற திருத்தலம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் எத்தனையோ விசேஷங்கள், திருவிழாக்கள் நடந்தாலுமே இந்த வைகுண்ட ஈகாதசிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்று சொல்வார்கள் வைணவ அன்பர்கள். அலங்கரிக்கப்பட்ட பரமபத வாயில் என்று சொல்லப்படக்கூடிய வடக்கு வாயிலை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாயில் வழியாக வருகிற பெருமாள் வருடம் முழுக்க வர வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை பெருமாளிடம் வைத்தவர்கள் மது கைடவர்கள் என்கிற அசுரர்கள். அந்த இருவருக்கும் ஒரு முக்தி தர வேண்டிய காலத்தில் பெருமாள் இந்த வாயில் வழியாக வரவழைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டாராம். எப்படி எங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முக்தியை நீங்கள் கொடுத்தீர்களோ, அதே போல இந்த தினத்தில், அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் வருடா வருடம் உங்களை தரிசிக்க வருகிற அனைவருக்கும் நீங்கள் முக்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். அற்புதமான அந்த பெருமாள் கொண்டையை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எத்துணை அழகு பாருங்கள் அந்த நம்பெருமாளுக்கு. இந்த விக்கிரகம்தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரமபத வாயில் வழியாக வெளியே வரவுள்ளது. இன்றைய தினம் வைணவ அன்பர்கள் அனைவரும் விரதம் மேற்கொண்டு எதுவும் சாப்பிடாமல், எத்தகைய உணவையும் ஏற்காமல், வெறும் துளசியை மட்டுமே சாப்பிட்டு சாதாரணமான தீர்த்தத்தை மட்டுமே அருந்தி இன்றைய தினம் விரதம் இருப்பார்கள். இன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்த நாமங்களை, பெருமாளுக்கு உகந்த ஸ்லோகங்களை சொல்லியபடி இல்லத்திலேயே காணப்படுவார்கள். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வார்கள். நாளைய தினம் துவாதசி தினத்தன்று அதிகாலை நீராடி தங்களது விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். அந்த விரதத்தில் அகத்திக்கரை, நெல்லிக்கனி, சுண்டைக்காய் போன்றவை முக்கியமான இடம்பெறும். அகத்திக்கீரை என்பது அமிர்தம் என்று சொல்லப்படக்கூடியது. திருப்பார்க்கடலில் தேவர்களுக்கு எப்படி அமிர்தம் கிடைத்ததோ அதே போல மனிதர்களுக்கான அமிர்தமாக அந்த அகத்திக்கீரையை ஆண்டவன் அருளியிருக்கிறார். அதை போல நெல்லிக்கனுக்கும் சுண்டைக்கும் வைணவ முக்கியத்துவம் காணப்படுகிறது. இன்றைய தினம் இந்த பெருமாளை தரிசித்தால் முக்தி என்பது நிச்சயம். பூலோக வைகுந்தம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலம் ஒரு தீவு என்பது பலரும் அறியாத விஷயம். காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவே காணப்படுகின்ற திருத்தலம் இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலம். இங்கே இருக்கின்ற இந்த ரங்கநாதரை தரிசிக்க நித்தமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பெருமாளை தரிசிப்பதற்காக பக்தர்கள் திரண்டு வருவார்கள். இதோ பரமபத வாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாயிலை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாள் அருள்கிற 108 வைணவ திருத்தலங்களுள் 2 திருத்தலங்களை மனிதர்கள் தரிசிக்க முடியாது. ஒன்று பரமபதம் திருத்தலம், இன்னொன்று திருப்பார்க்கடல். இந்த இரண்டிலும் பெருமாள் உறைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்திற்கு மனிதர்களால் செல்ல முடியாது. ஆனால் அந்த பரமபத பெருமாளையே தரிசிக்கக்கூடிய தினமாகத்தான் இன்றைய தினம் வைணவ அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. இதோ திருவல்லிக்கேணியையும் நாம் தரிசிக்கிறோம், ஸ்ரீரங்கம் திருத்தலத்தையும் நாம் தரிசிக்கிறோம். 2 பெருமாள்கள், இருவருமே நம்மை ஆள வந்த பெருமாள்கள். அற்புதமான அந்த பெருமாள் திருவடிவை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முழக்கமானது, நாராயண முழக்கமானது 2 திருத்தலங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பெருமாள் திருமேனிகள் வரக்கூடிய வேளையை, பரமபத வாயில் வழியாக வெளியே வரக்கூடிய வேளையை, அந்த நல்ல நேரத்தை பக்தர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பெருமாள் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறார். மனம் முழுக்க ரங்கா ரங்கா என்கிற அவனது நாமத்தை சொல்லியபடி
இந்த பரமபத வாயில் திறப்பதற்காக பக்த கோடிகள் அனைவரும் காத்து கொண்டிருங்கள். அற்புதமான இந்த திருக்காட்சிகளை உங்களது ஜெயா தொலைக்காட்சி இல்லத்திற்கே வந்து நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறது. இதோ அந்த பெருமாள் அழகை நாம் மீண்டும் தரிசிக்க கொடுத்திருக்கிறது. நேரில் சென்றாலும் தரிசிக்க முடியாத அந்த பெருமாளை இன்றைய தினம் இந்த அதிகாலை பொழுதில் அவரவர்கள் இல்லத்தில் இருந்தவாறே தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வைணவத்தில் உயர்ந்த திருத்தலமாக பெரிய கோவில் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் நம்பெருமாள் தற்போது காத்து கொண்டிருக்கிறார். அலங்காரத்துடன் அந்த பெருமாள் வெளியே வரக்கூடிய வேளையானது நம் அனைவருக்கும் நல்லாசிகளை வழங்கக்கூடிய ஒரு காலமாக கருதப்படுகிறது. இந்த பரமபதம் என்பது பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய ஒன்று. துவாபர யுகம் முடிந்த பிறகு கலியுகமானது துவங்கியது. அந்த கலியுகத்தில் ஜெய விஜயர்கள் இந்த பரமபத வாயிலை, அதாவது வைகுந்த வாயிலை நிரந்தரமாக மூடிவிட்டார்களாம். பெருமாள் கேட்கிறார், எதற்காக மூடுகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு ஜெய விஜயர்கள் சொல்கிறார்கள், இந்த கலியுகத்தில் அதர்மம் மேலோங்கும், பாவம் பெருகும், ஊழல் பெருகும், அதனால் நல்லவர்கள் வரமாட்டார்கள் என்கிறார். இதோ பரமபத வாயில் தற்போது திறக்கப்படுகிறது. அற்புதமான அந்த பெருமாள் வெளியே வரவுள்ளார். பெருமாளது நாராயணமான நாராயணா நாராயணா என்கிற நாமத்தை சொல்லியபடி இந்த திருக்காட்சிகளை கண்டு தரிசியுங்கள். எனக்கும் எனது முன்னோர்களுக்கும் நரகத்தில் ஒருவேளை அவர்கள் உடன்றால் அவர்களுக்கும் ஒரு நல்ல கதியை நீதானப்பா கொடுக்க வேண்டும் என்று பெருமாளை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இதோ பக்த கோடிகளின் முழக்கத்தோடு அந்த பெருமாள் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில வினாடிகளுள் வெளியே வரவுள்ளார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ அழகு ததும்ப அந்த பெருமாள் மெல்ல ஆடியபடி அந்த பரமபத வாயிலை கடக்க உள்ளார். இதோ கடந்து கொண்டிருக்கிறார். வெளியே நிற்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் ரங்கா ரங்கா என்றும் நாராயணா நாராயணா என்றும் அந்த நாமத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானே, நம்பெருமானே, நீ எங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும், எங்களுக்கும் ஒரு நல்ல கதியை கொடுக்க வேண்டும், நாராயணா என்று பக்தர்கள் அனைவரும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வைகுந்த ஏகாதசி தினம் அனைவருக்கும் ஒரு நல்ல கதியை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருப்போர் அனைவருக்கும் ஒரு நல்ல நிலைமையை, நல்ல கதியை அந்த பெருமாள் வழங்க வேண்டும். ஆன்மீக திருவிழாக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக நடைபெறுகிறதோ அது அந்த தேசத்திற்கே மிக உயர்ந்த பலன்களை கொடுக்க வல்லது. இறை பக்தி ஒன்றுதான் எந்த நாளிலும் நம்மை காப்பாற்றக்கூடியது. இயற்கை எத்தனையோ பேரிடர்களை நமக்கு கொடுத்தாலுமே நாம் அனைவரும் ஒவ்வொன்றையும் கடந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அது இறைவனது பரிபூர்ணமான அருளாசி. இதோ அந்த பரமபத வாயிலை கடந்து செல்கின்ற பக்தர்களையும் பெருமாளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியே நிற்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த பெருமாளை தரிசிக்கிறார்கள். பெருமாள் பரமபத வாயிலை கடந்து விட்டார், சொர்க்க வாயிலை கடந்து விட்டார். வெளியே நிற்கின்ற பக்தர்களுக்கு தற்போது தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு வருடமாயிற்றே உங்களையெல்லாம் பார்த்து என்று பெருமாள் ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே திறக்கக்கூடிய இந்த கதவங்களின் வாயிலாக பெருமாள் வெளியே சென்று விட்டார். பக்தர்கள் அனைவரும் பெருமாள் நாமத்தை, நாராயணன் நாமத்தை தற்போது முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமாள் நாமங்களை சொல்லுங்கள், உறக்கச் சொல்லுங்கள். அரங்கா அரங்கா எங்களை அரவணைத்து காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பார்த்தா பார்த்தா உனது பார்வை எங்கள் மேல் விழாதா என்று ஏங்கி அந்த பெருமானை தரிசியுங்கள். உலகத்தில் இருக்கின்ற அத்துணை அன்பர்களும் வைணவ அன்பர்களும் இந்த நேரத்திற்காகத்தான் காத்திருந்தார்கள். இந்த பரமபத வாயிலானது தற்போது திறக்கப்பட்டு விட்டது. இதுபோல எண்ணற்ற வைணவ ஆலயங்களிலும் இந்த திருவிழா ஆனது வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஸ்ரீரங்கத்தையும் திருவல்லிக்கேணியையும் நாம் தரிசிக்கிறோம். 2 ஆலயங்களிலும் அந்த பெருமாள் திருமேனியை நாம் தரிசித்தோம். ஸ்ரீரங்கத்தில் கடந்து விட்டார், அந்த சொர்க்க வாயிலை பெருமாள் கடந்து விட்டார்.
இதோ திருவல்லிக்கேணி பெருமாளையும் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே எப்படிப்பட்ட பக்தன் ஆனாலுமே இறைவனது அருளாசி இல்லாமல், இறைவனது வழிபாடு இல்லாமல் அவனது காலத்தை அவன் பூர்த்தி செய்ய முடியாது, நற்கதியை அடைய முடியாது என்பதே இந்துக்களின் தத்துவம். அதனால் பாவங்களை விலக்கி புண்ணியம் பெறுவதற்காக இந்த ஆலய வழிபாடுகள் எத்தனை விசேஷங்கள். அதில் ஏகாதசி விரதம் மிக உயர்ந்த விரதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விரதத்தை எத்தனையோ பேர் மேற்கொண்டு இறைவனது பரிபூர்ணமான அருளை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் காணப்படுகிற இந்த பெருமாளை தரிசித்து பகவானது பரிபூர்ணமான அருளை நாம் பெற்றுவிட்டால் வாழ்வாங்கு வாழலாம் என்பது ஐதீகம். ஸ்ரீரங்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அருகே திருவல்லிக்கேணியையும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். 2 தலத்திலும் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களை சொல்லியபடி அந்த பெருமாளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அன்னார்ந்து காணப்படுகின்ற அந்த கோபுர தரிசனம் தற்போது நமக்கு கிடைக்கிறது. அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வைகுந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்திலும் நாம் தரிசித்தோம், திருவல்லிக்கேணி திருத்தலத்திலும் நாம் தரிசித்தோம். இந்த பெருமாள் நமக்கெல்லாம் நல் வினைகளை அருளி நாளெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீரங்க ரங்கநாதா பள்ளி கொண்ட பெருமாளே, பள்ளி எழுந்தருள்வாய் புருஷோத்தமா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ